ப்ளவுஸ் தைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 விஷயங்கள வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ ஜாயின் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, எடுத்ததையும் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பயாஸ் பீஸ் வச்சு, நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதெல்லாம் வந்து நல்லா தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனா, கஸ்டமர் அந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்லீவ் கிட்ட லைட்டா தூக்குன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நெக் பீஸ் வச்சோம் அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வரும். ஸ்லீவ் லைட்டா தூக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றவங்க வந்து, கண்டிப்பா வந்துட்டு நெக் பீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பாருங்க. ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். அதே மாரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப வந்து பீஸ இழுத்து தைச்சிட வேண்டாம். சரிங்களா? அந்த மாரி தைச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிச்சஸ்ல வந்து சுருக்கம் வரும். அதுவும் அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.